அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 32 கற்றறிந்தார் கடமைகள் 3 என்ற தலைப்பில் நல்லாதனார் கூறியுள்ள செய்யுள் என்ன? நுண்மொழி நோக்கி பொருள் குழலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நல்மொழியை சிற்றினம் அல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். மற்றவர் கூறும் கருத்துக்களில் உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்தல், நூல்களில் கூறாத வெட்டியான கருத்துக்களை பிற விரும்பி கேட்டாலும் சொல்லாது இருத்தல், நல்ல கருத்துக்களை சிறுமைத்தனம் இல்லாதவரிடம் மட்டுமே கூறுதல், இந்த மூன்றும் படித்த அறிவாளிகளின் கடமைகள் என்று நல்லாதனார் சொல்றார். ஒருத்தன் படித்த அறிவாளியா இருக்கலாம், மெத்த படித்த மேதாவியா இருக்கலாம். ஆனா அவனுக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை அவனாக அவன் கையால் செய்வது நன்று. அப்படி 3 கடமைகள் இருக்கு. ஒரு கடமை என்னன்னா நுண்மான் நுழைவுளம் என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்ப மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உள்ள நுட்பமான பொருள்களை புரிந்து கொள்தல். ஒருத்தர் மேலோட்டமா சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஆழமா வேற பொருள் இருக்கும். குறிப்பா வஞ்ச புகழ்ச்சி அணியோ அல்லது பிரிதி மொழிதல் அணியோவது இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அந்த நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய, மேலோட்டமான கருத்துக்களே நுட்பமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளலாம், அல்லது அதற்குள் மறைபொருளாக சில கருத்துக்கள் நுட்பமாக இருந்தாலும் அதையும் புரிந்து கொள்ளும் தன்மை, கடமை கற்றறிந்தவருக்கு உண்டு. இரண்டாவது கடமை என்னன்னா நூல்களில் சொல்லாதது. அப்படின்னா எது நல்ல விஷயங்கள், எது பயனோடு சொல்லக்கூடிய சொற்கள் என்று நூல்கள்லாம் சொல்லியிருக்கேன். நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பயனற்ற கருத்துக்களை பேசுவது, அதாவது வெட்டி அரட்டை அடிப்பது. இந்த வெட்டி அரட்டை அடித்தால் நித்திரைக்கு கேடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி வெட்டி அரட்டை அடிக்காமல் இருத்தலும் கற்றறிந்தார் கடமை. அது எப்படி? மற்றவர்களாம் வேண்டி விரும்பி வாங்க கொஞ்சம் அதை பத்தி பேசலாம், வாங்க கொஞ்சம் அங்க போலாம், வாங்க கொஞ்சம் நம்ம அதை பத்தி கலந்துரையாடலாம் அப்படின்னு மற்றவர்கள் வேண்டி விரும்பி காலில் விழுந்து கேட்டாலும் கூட, ரூம் போட்டு நம்மளை கேட்டாலும் கூட நம்ம வெட்டி பேச்சு பேசக்கூடாது. அது கற்றறிந்தவர்களுடைய கடமை 2. மூன்றாவது கடமை என்னன்னா நல்ல மொழி சொல்றாங்க, அற்புதமான கருத்துக்களை சொல்றாங்க, அதை போய் அதை கேட்காத ஒரு குழு, புத்தி இல்லாத குழு, சிற்றின குழு, அவங்களுக்கு இதுல ஈடுபாட்டே கிடையாது, அவங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் மோகம். அப்படிப்பட்ட குழுக்களிடம் போய் நீ நல்ல கருத்துக்களை சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அவங்கள்ட்ட போய் சொல்லாத, பெரியவர்களிடம், வல்லவர்களிடம், நல்லவர்களிடம் போய் சொல்லு அப்படின்னு மூன்றாவது கடமையாக, கற்றறிந்தவர் கடமையாக நல்லாதான் சொல்றாரு. இந்த 3ஐயும் நம்ம கற்றறிந்தவர்கள், படிச்சவங்க, அவங்க டாக்டரா படிச்சிருக்கலாம், இன்ஜினியரா படிச்சிருக்கலாம், வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம், அல்லது இந்த மாதிரி படிக்காம அனுபவ பாடம் படித்த பெரிய தலைவர்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான கடமைகளை கடைபிடிக்க வேண்டும். 1, வெட்டி பேச்சு பேசி நேர விரயம் செய்யக்கூடாது. 2வது, மற்றவர்கள் சொல்லக்கூடிய நுட்பமான பொருளை முழுமையாக உள்வாங்கினால்தான் நம்ம சிறப்பாக செயலாற்ற முடியும். 3வது, மிகச்சிறந்த கருத்துக்களை மக்கு பிளாஸ்டரியிடம் போய் சொல்லக்கூடாது, விருப்பமில்லாத போய் சொல்லக்கூடாது. இந்த 3 கடமைகளும் நம் வாழ்க்கையில் கொண்டோம் என்றால் கற்றறிந்தவர்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும். அப்படிங்கறத நல்லாதனார் சொல்லக்கூடிய அறிவுரை. மீண்டும் செய்யுள். நுண்மொழி நோக்கி பொருள் குழலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நல்மொழியை சிற்றினம் அல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திராலய அவளியக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் 4 நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.